ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். நேற்று நைட்டு 7:30க்கு ஆரம்பித்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு மேட்ச்னே சொல்லாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆர்சிபி வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் தான் நடந்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்தாக அமைஞ்சது. நேற்று வீட்டில் சிக்கன் மட்டன் சாப்பிட்டுட்டு 7 மணிக்கு போய் ரிலாக்ஸாக உக்காந்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு மேட்சுங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஆர்சிபியும் மும்பையும் ஒரு ஆர்சிபி டாஸ் ஜெயிச்சு கிட்டத்தட்ட பேட்டிங் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபிலிப் சால்ட் பார்த்திங்கன்னா 6 6 6 4ன்னு சொல்லி அவர் பங்குக்கு 36 பால் 78 ரன்னும். நம்ம விராட் கோலி அவர்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை என்னென்னா, மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக ஒரே ஆள் 1000 ரன் அடித்தது ஹிஸ்ட்ரிங்க. இது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியாக பார்க்கப்படுது. அவர் பார்த்திங்கன்னா 1 6 4 5 4ன்னு சொல்லி 38 பாலுக்கு 50 ரன் அடிச்சிருக்காரு. அடுத்த ராஜத் பத்திலரும் 53 ரன் அடிச்சிருந்தாங்க. டிம் டேவிட் அவர்கள் அவர் அடி நாக் அவுட் மேட்ச் 16 பாலுக்கு 34 ரன் அடித்து கிட்டத்தட்ட 3 6 2 4ன்னு சொல்லி அவர் பங்குக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஜித்தேஷ் சர்மாவும் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எனினும் 20 ஓவர் முடியல 4 விக்கெட்டுக்கு 240 ரன் அடிச்சிருந்தாங்க. 241 ரன் இலக்கை நோக்கி பயணம் பண்ண மும்பை இந்தியன்ஸுக்கு ஆரம்பத்திலே ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சுங்க. அந்த அதிர்ச்சி என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் பேட்டிங் பண்ண ரியான் ரெக்கல்டன் அவர் ஒரு பக்கம் ஒரு ஸ்டார்ட் 3 6 3 4ன்னு சொல்லி 22 பாலுக்கு 37 ரன் எடுத்து ஆட்டம் இழந்தாலும், மறுபக்கம் ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். 13 பால் 19 ரன் அடிப்பட்ட காரணத்தினால வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாவது பார்த்திங்கன்னா 22 பாலுக்கு 33 ரன். கேப்டன் ஹர்திக் பாண்டியா பார்த்திங்கன்னா 22 பாலுக்கு 40 ரன் அடித்து அவர் பங்குக்கு 6 4 1 6ன்னு சொல்லி அடுத்ததாக செர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் அவருடைய நாக் அவுட் நேற்று ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாரு. 31 பாலுக்கு 71 ரன் அடித்து மிகப்பெரிய இது பண்ணியிருந்தார். எனினும் மும்பை இந்தியன்ஸ் அணி பார்த்திங்கன்னா 20 ஓவர் முடியல 5 விக்கெட்டுக்கு 222 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை நோக்கி மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். இதுலேருந்து எப்படி மீண்டு வரப்போகிறான்னு தெரியல. ஆர்சிபி 18 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி தாங்க. அடுத்து ஏன்னா லாஸ்ட் இயர் சாம்பியன் பார்த்திங்கன்னா ஆர்சிபி அணி தான். இந்த வருஷமும் அவங்களே கப்படிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நாக் அவுட் ஆடிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ராஜஸ்தான் வெர்சஸ் ஹைதராபாத் மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க, யாருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றது பாருங்கள். என்னுடைய சாய்ஸ் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஹைதராபாத்து தான் சொல்லுவேன். ஆனால் எனினும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நாக் அவுட் ஆடினா தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், தேங்க்யூ.